அப்ப இந்த ரீல்ஸ், டிக்டாக் எல்லாம் என்ன பண்ணிடுச்சுனாக்க, இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டெர்ம்ல, ஒரு குறுக்கு பாதையில இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் உழைக்கிறாரு. ஒரு எனி ப்ரொஃபஷனல். இங்க ஒரு விவசாயி இருக்காரு சார். அவர் உழைக்கிறாரு. வேர்வையில வந்து பாடுபடுறாங்க. நாத்து நடுற ஒரு சாதாரண பொம்பள பல மணி நேரம் வந்து அந்த அம்மா வந்து முதுகு வலிக்க குனிஞ்சி நாத்து நடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உழைப்பு இருக்கு. அவங்கலாம் எந்த பாப்புலாரிட்டிய நோக்கியும் வந்து அவங்க தன்னுடைய வாழ்க்கைய செலுத்தல. ஆனா சும்மா வேலை இல்லாம வீட்ல இருக்கிறது வந்து பாப்புலாரிட்டிய நோக்கி பயணப்படுவது. அதுக்காக என்ன வேணா செய்யலான்னு, அதுக்கு இந்த மாதிரியாக கிடைச்ச இந்த சாதனங்கள், சோசியல் மீடியா, இந்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதுன்றது எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னா, முதல்ல பாப்புலாரிட்டி. அப்புறம் வர்ற கமெண்ட்ஸு. அப்புறம் தன்னை விதந்தோதக்கூடியவர்களிடம் வந்து நெருங்கி பழகுதல். அதுக்கப்புறம் அதுக்கு அடிமையாகவே ஆகுதல். அதுக்கப்புறம் அதுக்குன்னா என்ன வேணா செய்யலாம். அப்ப இந்த கட்டமைப்பு மொத்தமுமே எங்க போய் நிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த இடத்துல கொண்டு போய் ஒருத்தர நிறுத்துது.